Hello everyone, welcome to நம்ம சேனல் அன்புடன் உங்கள் சதீஷ். ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா ரீசனிங் செட் 6 நம்ம பார்க்குறோம். அதாவது என்னன்னா ஒரு ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் தென் வந்து ஒரு லீனியர் அரேஞ்ச்மெண்ட் பசில் தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கமான் கொஷின்ஸ்க்கு போயிடலாம். நிறைய பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருக்காங்க இங்கே ஏரியாவில். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சவுண்ட் எதுவும் கேட்டுதுன்னா. ஸோ எப்படி நீங்கள் இந்த ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக செஷனை பாஸ் பண்ணிட்டு அந்த கொஷனை நீங்களாக ட்ரை பண்ணிட்டு அதன் பிறகு இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க, சரிங்களா? அப்போ தான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்களேன். 8 people ABCD are seated around a square table. ஓ ஸ்கொயர் டேபிள் இல்லையா? அப்ப ஸ்கொயர் டேபிள் ஃப்ரேம் பண்ணியாச்சு. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? வித் ஒன் அட் ஈச் கார்னர், ஒரு கார்னர்லயும் ஒரு மெம்பர் இருக்காங்க. அண்ட் தென் கண்டிப்பா அதர் சைட்ல ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்ல போறாங்க, வேற எதுவுமே இல்லை. பீப்புள் சீட்டட் த கார்னர்ஸ் ஃபேசிங் அவுட் சைட், கார்னர்ல இருக்கவங்க எல்லாம் ஃபேசிங் அவுட் சைட் அப்படின்றதையும் கிளியரா சொல்லிட்டாங்க. அண்ட் தென் கண்டிப்பா அப்ப இவங்க ஃபேசிங் இன்சைட்னு சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா எல்லாருமே ஃபேசிங் இன்சைட்னு சொல்லியிருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ சைட்ல இருக்கவங்க எல்லாமே ஃபேசிங் சென்டர் அப்படின்ற பாயிண்ட்டும் அவங்க கொடுத்துட்டாங்க. ரைட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? A who is adjacent to F, A who is adjacent to F he sits second to the right of E. ஸோ இது யாரை மீன் பண்றாங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மீன், யாரை மீன் பண்றாங்க? A who is adjacent to F. ஓகே, adjacent to F னா மேபி மாறியுமே இருக்கலாம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா FA இப்படியும் இருக்கலாம். பட் என்ன சொல்ல வராங்கன்னா சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் E. யாரு? A தான். A சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் E. ஈயோட செகண்ட் ரைட்ல A இருக்காங்க இல்லையா? கிளியரா புரிஞ்சுக்கணும், இதுதான் இங்க பெரிய ட்விஸ்ட். ஓகே, G சிட் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் D. D யோட செகண்ட் ரைட்ல யார் இருக்கா? G. என்னோட நோட்டேஷன் நான் இப்படி தான் எழுதிப்பேன், அதே மாதிரி நீங்க ஓகேனா தாராளமா எழுத ஆரம்பிங்க. C who faces the center sits opposite to H. See, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு ஃபிக்ஸடான பாயிண்ட் கிடைக்குது, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு क्वेश्चंस. ஓகேவா? C who faces center sits opposite to H. So definite point ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? And then neither G nor D is adjacent to H ன்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா neither G nor D is adjacent to H. Hக்கு பக்கத்துல யார் வரக்கூடாது? Gயும் வரக்கூடாது, Nனும் சாரி Gயும் வரக்கூடாது, Dயும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன எழுதுறேன் ஒரு ரைட். ஓகே, மன்னிக்கும். F faces B. இது ஒரு கிளியர் பாயிண்ட்டுங்க. F faces B னா அப்ப உங்களுக்கு அல்வாவா கொடுக்குறாங்க அந்த பாயிண்ட். இந்த டைரக்ஷன்ல தானே இருக்கணும். FB டெஃபினட்டா FB இல்லைன்னா BF ஏதோ ஒரு பொசிஷன் இருக்குங்க. ஏன்னா B faces சாரி F faces B னா இது எக்ஸாக்டான மீனிங் அவங்க எல்லாம் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா? சூப்பரான பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ரைட், இதை வச்சு ட்ரை பண்ணுவோம். என்ன பாயிண்ட் இருக்காங்கன்னா அடுத்ததா F ரிலேட் பண்ணி என்ன பாயிண்ட் இருக்குன்னு பாருங்களேன். Fக்கு பக்கத்துல A இருக்கணும். சரி, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ரை பண்றேன். ஓகே, ட்ரையல் அண்ட் எரர் புரிஞ்சுக்குவோம். Fக்கு பக்கத்துல A இருக்கணும். ஓகே, மேபி இங்கேயும் இருக்கலாம், இங்கே இருக்கலாம். அண்ட் தென் A வந்து ஈயோட செகண்ட் ரைட்ல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் A இங்க ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னா ஈயோட செகண்ட் ரைட். ஓகே, அண்ட் தென் டியோட செகண்ட் ரைட்ல யார் இருக்கணும்? G இருக்கணும். டியோட செகண்ட் ரைட்ல G இருக்கணும். எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? சிம்பிள் நினைக்கிறேன். ஈயோட செகண்ட் ரைட்ல A, Fக்கு ஆப்போசிட்டா B இருக்காங்க. ஐ திங்க் எல்லாம் கரெக்ட் தானே? இனி இஷ்யூஸ்? நோ இஷ்யூஸா? ஹெச்சுக்கு பக்கத்துல டியோ வந்து பாருங்க, ஹெச்சுக்கு பக்கத்துல D அண்ட் தென் G வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஹெச்சுக்கு பக்கத்துல D வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா நம்மளுக்கு வந்திருக்கு அவுட், கிளீன் போல்டு. அப்ப இந்த பாசிபிலிட்டிஸ் தப்பு. ஸோ அப்போ வெயிட் ஓகேவா? ரைட், அடுத்ததா ஏவை நான் ஏன் இங்கே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது? அப்படி ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா எஃப்க்கு பக்கத்தில் ஏ இருக்காங்க, பட் ஈயை நான் இங்கே ட்ரை பண்ண முடியுமா? சார் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, ஈயோட செகண்ட் ரைட்டில் தான் ஏ, ஈயோட செகண்ட் ரைட்டில் தான் ஏ. அப்படி பார்த்தோன்னா கண்டிப்பாக ஹெச்சுக்கு பக்கத்தில் டி வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளோட லாஜிக்ல டி வந்தாகும். ஸோ அப்போ என்னன்னா எஃப் அண்ட் பியை நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் எனக்கு இருக்கிற பாசிபிலிட்டிஸில் பயங்கரமாக யோசிச்சிட்டோம் இல்லையா? நோ டவுட். ஸோ இதுக்கு மேலே ஈ நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாமா? ரைட், இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஈயை நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஆனால் ஈ வந்து எஃப்க்கு பக்கத்தில் தானே இருக்கணும், சாரி ஏ தான் பக்கத்தில் இருக்கணும் இல்லையா? இப்படி யோசிக்கலாம்ல. இப்போ ட்ரை பண்ணுவோமா? ஈயோட செகண்ட் ரைட்ல தானே வரணும். இங்கே அவுட் நம்ம அந்த மாதிரி போட முடியாது. ஓகே, அப்போ நம்ம எஃப் அண்ட் பியை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். எஃப் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன், பி இங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ட்ரையல் அண்ட் எரர் தான். ஓகேவா? ஓகே, எஃப்க்கு பக்கத்தில் ஏ வரணும், ஏவை நான் இங்கே ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஈயோட செகண்ட் ரைட்டில் தான் ஏ வரணும் இல்லையா? அவுட். அப்போ ஏ இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருக்கலாம். ஈயோட செகண்ட் ரைட்டில் ஏ. ஓகே, டியோட செகண்ட் ரைட்டில் ஜி. டியை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? ஏன்னா செகண்ட் ரைட்னா இப்படி போவோம் இல்லையா? அப்போ டி இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் ஜி இங்கே. இப்போ பாருங்க, ஹெச்சுக்கு பக்கத்தில் ஜியோ டியோ வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? நெய்தர் ஜி நார் டி இஸ் அட்ஜஸ்ட் டு ஹெச். மறுபடியும் கிளீன் போல்ட் ஆகும் இல்லையா? ஸோ மறுபடியும் என்னன்னா ஹெச்சுக்கு பக்கத்துல யார் சொல்ல வராங்க? சம்திங் யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே.
ஹெச்சுக்கு பக்கத்தில் வந்து டி அண்ட் தென் ஜி வரக்கூடாது. ஹெச்சுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு அலேக்கா வந்து உட்காடுறாங்க இல்லையா? ஸோ அகைன் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகே ஓகே, வேற எப்படி யோசிக்கலாம்? ரைட். அப்போ சப்போஸ் நாம ஏவை நாம இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம், சாரி ஏ இங்கே தான் இருக்கும். ஏ நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ இ எங்கே இருந்திருக்கணும்? இங்கே இருந்திருக்கணும் இல்லையா? இப்போ பாருங்க டியோட செகண்ட் ரைட்ல ஜி சிலாக்கிட்டுமாவா? முடிஞ்சு. ஐ திங்க் எல்லா கண்டிஷன் அவங்க சொன்ன எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். கொஞ்சம் சுத்தல விட்டாங்க இல்லையா? இதுதான் உங்களுடைய ஆன்சர். இது வெரிஃபை பண்ணணும்னா நீங்க இதில் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். எஸ் வெரி குட் ரைட். அடுத்ததான் சரி, நான் கொஞ்சம் நேரம் வைக்கிறேன், அப்படி பார்த்துக்கோங்க. இதை நீங்க பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட் போலாம். அடுத்தது என்னன்னா 7 persons sitting in a row such that alternate persons are facing opposite directions. என்னம்மா நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஸோ 7 persons இருக்காங்க. 1 all are facing alternate இல்லையா? 1 2 3 4 5 6 and then 7. ஸோ இப்படி சொல்லியிருக்காங்க. கமான் லிசன் இப்படிதான் கொடுத்துருக்காங்க, நார்த் அண்ட் சவுத் அப்படின்ற மாதிரி. ஏன் சார் ஃபர்ஸ்ட் நான் சவுத்துன்னு ஆரம்பிக்க கூடாதா? ஓகே, அது உங்களோட விருப்பம், நீங்க ட்ரை பண்றது தானே. ஓகே, பாசிபிலிட்டிஸ்ல நீங்க ட்ரை பண்றது தான். வி சீட் அட் த கார்னர் பட் இஸ் நாட் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் எஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ட்விஸ்ட். வி சீட்டட் அட் த கார்னர்ஸ்னா அப்போ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் வருதுங்க. ஓகேவா? ஒன்னு இங்க இருக்கலாம், இல்லைன்னா இங்க இருக்கலாம். வி சீட்டட் அட் த கார்னர்ஸ் பட் இஸ் நாட் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் எஸ். அப்ப இங்க இருக்கலாம், அப்ப வி இங்க எஸ் கிடையாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வி இங்க இருந்தா எஸ் இங்க கிடையாது இல்லையா? சரி, ரெண்டு பாசிபிலிட்டிஸ் நான் ஒரே இதுல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், புரிஞ்சுக்க பாருங்க. ஓகே ரைட். கம் ஆன் நெக்ஸ்ட். அடுத்த பாயிண்ட் என்ன? S is standing second to the left of y. S is standing second to the left of y. Second left of y. y ஓட செகண்ட் லெஃப்ட்ல தான் இருக்காங்க. and then அடுத்த பாயிண்ட் F is standing third to the F is standing third to the left of A. Third to the left of A. F is standing third to the left of A. F is standing. Okay. And then L is facing south. அப்பா மனசு வந்திருக்கு போல இருக்குப்பா. L is facing southனா அப்ப இந்த பாசிபிலிட்டிஸ்ல L இங்க இங்கெல்லாம் தான் இருக்கணும். அடுத்து சம்பந்தமானது L is facing south and is an immediate neighbor of F. L is an immediate neighbor of F னா L F ன்னு வரலாம், இல்லனா F L ன்னு வரலாம். பட் யாருன்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அப்புறம் என்ன பாயிண்ட் இருக்கு? there are two persons between M and S. so M க்கும் S க்கும் நடுவுல ரெண்டு பேருன்னு சொல்றாங்க. பட் M எங்க வரும்? ரைட்ல வருமா லெஃப்ட்ல வருமா அப்படின்றது தெரியல. M க்கும் S க்கும் நடுவுல ரெண்டு பேர். வேற என்ன பாயிண்ட் இருக்கா? F and A are not at the corners. F உம் A உம் கார்னர்ஸ்ல வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் F உம் A உம் கார்னர்ல வரக்கூடாது. இந்த கேஸ்ல F and A வந்து இந்த கார்னர்ல வரக்கூடாதுன்றதையும் கிளியரா சொல்லிட்டாங்க. ஓகேங்க, இப்போ ட்ரை பண்ணுவோமா? ரைட். எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா L ல இருந்து தாங்க. ஏன்னா L F ரிலேட் ஆகுது, F A ரிலேட் ஆகுது. அப்படியே வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் L இங்க நான் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்றேன். L இங்கன்னா F இங்க தான் இருந்தாகணும். ரைட். அடுத்ததான் என்ன? F ஓட A ஓட தேர்ட் லெஃப்ட்ல தான் A ஓட தேர்ட் லெஃப்ட்ல தான் F இருக்காங்க இல்லையா? அப்ப அப்படி பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் லெஃப்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் அவுட். ஏன்னா A இங்க இருக்கும், பட் ஆனா இவங்க ஃபேசிங் சவுத்ன்றதுனால அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ அப்ப L அங்க இருக்கவே இருக்காது. L இங்க இருந்தா F இங்க இருக்கலாமா? ஏன் சார் இங்க இருக்க கூடாதா? ட்ரை பண்ணுவோம். கமான். இப்போ அப்சர்வ் பண்ணுங்க. A ஓட தேர்ட் ரைட் இல்லையா? ஆமா, தேர்ட் லெஃப்ட். இப்போ பாருங்க, இது ஃபிட் ஆகுது. ஓகே, A ஓட தேர்ட் லெஃப்ட். ஓகே. அண்ட் தென் இப்போ எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோம். வேற என்ன பாயிண்ட் இருக்கு? F L ஓகே போட்டாச்சு. L-யும் A-யும் ரிலேட் பண்ணியாச்சு. S and Y பாருங்க. Y ஓட செகண்ட் அவுட்டுங்க. சான்ஸ் இல்லை. ஏன்னா Yக்கும் இதுக்கான மீனிங் என்னன்னா Y seated S is seated second to the left of Y னா, ஃபார் எக்ஸாம்பிள் Y இங்க இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கேப் இப்படிதானே வருவோம். ஒரு கேப் இருக்கிற மாதிரி என்ன அரேஞ்ச்மெண்ட் இருக்கா? நோ சான்ஸ். அப்ப இந்த பாசிபிலிட்டியும் அவுட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப S L இங்க F இங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணா இப்ப ட்ரை பண்ணுவோமா? அகைன் த சேம் பாசிபிலிட்டிஸ் தான். ஏன்னா A ஓட தேர்ட் லெஃப்ட்னா இப்படி தானே வரணும். A ஓட தேர்ட் லெஃப்ட்ல தான் F. அட போப்பா, அப்ப L நம்ம இங்க வந்து சரி இங்க வைப்போமா? இங்க நிப்பாட்டுப்பா அப்படின்ற மாதிரி கதை தான் இருக்கு. சரி, இங்க ட்ரை பண்ணுவோம். இங்க இருந்தாங்கன்னா A ஓட தேர்ட் லெஃப்ட். ஓகே. ஆனா இப்ப நம்ம செம்தியா மாட்டிக்கணும். எதுலன்னா அதே பாயிண்ட் S and Y ஃபிக்ஸ் பண்ண முடியல. அட போங்கப்பா, இவனுங்க இங்க வைக்கவே முடியாது போல இருக்கு. அப்ப மேல போவாதீங்க, வாய்ப்பே இல்லை. ரைட். அடுத்த பாசிபிலிட்டிஸ் நான் இங்க வருவோம். இங்க ட்ரை பண்ணுவோமா? L ஃபேசிங் சவுத் தானே? L ஃபேசிங் சவுத் இங்க ட்ரை பண்றேன். F நான் இங்க பிளேஸ் பண்ணிடுவேன். A ஓட தேர்ட் லெஃப்ட்ல தானே இருப்பாங்க. A ஓட தேர்ட் லெஃப்ட். ஓகே. Yக்கு S, M-க்கும் S. அடங்க, சூப்பர்ப்பா, மாட்டிக்கிச்சுல. நான் இங்க ட்ரை பண்ணேன். ஏன் சார் நீங்க எல்லாம் எடுத்துக்க கூடாதான்னு? ரைட். நான் இங்க இருந்துமே எப்படி ஆரம்பிச்சேன்? இங்க இருந்து ஆரம்பிச்சேன் இல்லையா? அதனால இங்க இருக்கிறதுனால இப்படின்னு ட்ரை பண்ணேன். எனக்கு கரெக்டா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். L-க்கும் F-க்கும் நடுவில் பக்கத்துல இருக்கணும். அந்த A ஓட
தேர்ட் லெஃப்ட்ல தான் எஃப் இருக்கணும், ஒய்யோட செகண்ட் லெஃப்ட்ல எஸ் இருக்கணும், எஸ்ஸுக்கு எம்முக்கு நடுவில் இருக்கணும், எஃப்ஓ ஏவோ கார்னர்ல வரக்கூடாது, எஸ் இங்க இருக்கக்கூடாது. ஆட போப்பா எல்லாமே மாட்டிக்கிச்சு. அம்முக்கு டுமுக்கு அம்மாள் டுமில் தான். ஓகே, ஐ திங்க் ஐ ஹவ் டன் த பசில் நினைக்கிறேன். எஸ்ஏஒய் எம்எஃப்எல்வி எஸ் மாஸ் தட்ஸ் இட். ஓகே, நீங்க கரெக்டா இருக்கான்றதுல வேணும்னா செக் பண்ணி பாத்துக்கோங்க. இதுதான் உங்களுடைய சரியான பதில். பட் அப்ரோச் இதுதான், எனக்கு தெரிஞ்ச அப்ரோச் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதை விட பெஸ்ட் அப்ரோச் உங்களுக்கு மேபி இருக்கலாம், அது மாஸ். ஓகேவா? இப்படி ட்ரை பண்றது தான் பாசிபிலிட்டிஸ். ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா, கரெக்டான பசிலே அது நம்மளுடைய நேரம் தாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டிஸ்லேயே டிக் ஆகிறதுலாம் ரொம்ப ரேர் கேஸ். ஓகேவா? நம்ம ஒரு சிலவங்க என்னன்னா, நம்ம மேல ட்ரை பண்ணோம்ல, மேல ட்ரை பண்ணதால வேஸ்ட், கீழே டேரக்டா நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா கீழே மாட்டிருக்கும். அதெல்லாம் நம்ம நேரம் தான். நிறைய ப்ராக்டிஸ் பண்றது மூலமா தான் இந்த விஷயங்களை நம்ம கத்துக்க முடியும். எனவே இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நாளைக்கு காலை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது சதீஷ்குமார். வணக்கங்கள்.